காய்ச்சல் என்பது நோய் அல்ல. நீங்க ஒருவேளை ஊசி போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா போலீஸ் போன் பண்ணுவாங்க. 23 வருஷத்துல எனக்கு காய்ச்சல் வந்ததே இல்லை. யாரெல்லாம் தயிர் சாப்பிட்றீங்களோ இனிமேல் சாப்பிடாதீங்க. ஏன்னா தயிர் என்பது கிருமிகள் அதுவே தயாரிக்குது. எதுக்கு நமக்கு மருந்து? இது என் கேள்விங்க. நீங்க நான் புதுசா ஒண்ணு கேட்கலீங்க. இது MBBS இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ங்க. வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்பொழுது நாம் உடல் நலம் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்கள் பார்க்கலாங்க. குப்பைகள் அதிகமாக 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 இந்த உடம்பு என்ன பண்ணும்? பொறுமை இழந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல இனிமேலும் தாங்காத குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்னா ஓகேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணும்? காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். யாருக்காவது ஃபீவர் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உடம்புல குப்பை அதிகமாயிருச்சு. நீங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. குப்பையை வெளியே போனா விட மாட்டேங்கிறீங்க. குப்பையை வெளியே எடுக்கிறதுக்கு எந்த பயிற்சியும் பண்றதில்ல. உள்ள குப்பை போகாம வாழவும் தெரியாம குப்பையா போகுது. குப்பை ஓவர் ஆயிடுச்சு. நீ ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் உன்னை காப்பாத்துறேன்னு உடம்பில் உள்ள அனைத்து குப்பைகளையும் வெளியேற்றுற மொத்த ப்ராசஸ் தான் காய்ச்சல் அப்படிங்கிற ஃபீவர். நீங்க வேணா பாருங்க, காய்ச்சல் வந்தாவே தும்மல் வரும், இருமல் வரும், வாந்தி வரும், வயிற்றால போகும். நான் சொன்ன எல்லாமே மொத்தமா நடக்கும். நீங்க தனித்தனியா பண்ணிட்டீங்கன்னா காய்ச்சல் வராது, மொத்தமா வருங்க. அப்ப அதுக்கு என்ன பண்றோம்? தும்மல் வந்தாவே பயப்பட்டு நம்ம காய்ச்சல் வந்தா சும்மா இருப்போமா? உடனே அட்மிட் ஆகி குளுக்கோஸ் ஏற்றி படுத்துக்கிறது. காய்ச்சல் என்பது நோய் அல்ல. ஒரு வைத்தியருக்கு தெரிய வேண்டிய அத்தியாவசிய சப்ஜெக்ட்டுங்க. ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ். மீண்டும் ஜெர்மனுக்கு போகலாங்க. அடிக்கடி ஜெர்மன் சொல்லுவேன். உடனே நாங்கள் போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற பீத்திக்கிறது கிடையாதுங்க. புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு புரியிருக்காங்க. இப்போ நான் பொள்ளாச்சி திருப்பூர்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. ஜெர்மன்னா ஓஹோ அப்படி அதுக்காக தான் ஜெர்மன்லேயே அப்படியா அப்படிங்கும்போது நம்புகிறோம். இதே திருப்பூர் பக்கங்க வாங்க பல்லடா ஒத்துக்க மாட்டோம். சொல்லாது ஜெர்மன் பிரான்ஸ் அதுக்காக. ஆமாங்க, நீங்கள் ஜெர்மனில் மட்டும் ஃபீவர் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்களேன், ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னாங்க, எந்த டாக்டருக்கு ஊசி போட மாட்டாங்க, மருந்து சாப்பிட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கு, வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒருவேளை ஊசி போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா போலீஸ் ஃபோன் பண்ணுவாங்க. ஆமாங்க, இவர் வந்து என்னோட வைத்தியத்தை வந்து இவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு, நான் ஊசி வேண்டாங்கிறேன், இவர் போட்டு ஆகணுங்கிறாரு, ஃபோன் பண்ணிடுவாங்க போலீஸ்க்கு. போலீஸ் வருங்க வீட்டுக்கு. புரிந்து கொள்ளுங்கள், காய்ச்சல்ங்கிறது ஒரு நோய் கிடையாது. உடம்பு பார்க்குற வைத்தியம், குப்பையை வெளியே கொண்டு போகிற வைத்தியங்க. சரி, காய்ச்சல்னா என்னன்னு பார்க்கலாங்க. காய்ச்சல் ஏன் வருது, வரும்போது என்ன நடக்குது, நாம் எப்படி இயற்கை முறையில் சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வரணும்னா 3 காரணங்கள். கிருமிகள், வைரஸ், பாக்டீரியான்னு சொல்றாங்க இல்லைங்களா, இது உள்ள போச்சுன்னா இந்த உடம்பு என்ன பண்ணும்? அதை கொலை செய்யறதுக்கு காய்ச்சல் உற்பத்தி பண்ணும். 1. 2, நான் சொன்ன இல்லையா, கழிவுகள், குப்பை அதிகமாச்சுன்னா குப்பையை வெளியே கொண்டு போறதுக்கு காய்ச்சல் வரும். 3, உடம்புல செல்கள் இருக்கு இல்லைங்களா, உறுப்புகள் பாதிச்சிருச்சு, நோய் வந்துருச்சு, நோயை குணப்படுத்துறதுக்கு காய்ச்சல் வருங்க. எனக்கு தெரிஞ்சு காய்ச்சலுக்கு 3 காரணம் தான். கிருமிகள் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வருது? பயம் வருது. கிருமி, பாக்டீரியா, வைரஸ் பயம் வருதா இல்லையா? இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்மளை எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. கிருமிகள் நல்லது, பாக்டீரியா நல்லது, வைரஸ் நல்லது. இது யாருமே இது வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லைங்க. கிருமி, பாக்டீரியா, வைரஸ் சொன்னோடனே இந்த டிவியில் காட்டுவாங்க இல்லைங்களா, உன் கையில் கிருமி இருக்கிறது, சோப் போட்டு கழுவு, வாயில் கிருமி இருக்கு. எது கிருமி தான் பேசுவானுங்க. இப்போ நான் சொல்லட்டுங்களா, யாரெல்லாம் தயிர் சாப்பிட்றீங்களோ இனிமேல் சாப்பிடாதீங்க. ஏன்னா தயிர் என்பது கிருமிகள். தயிர்னு என்னன்னா கோடிக்கணக்கான கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் வந்தாதான் தயிர். அப்ப ஏன் தயிர் சாப்பிட்றீங்க? அது கிருமி தானே, பாக்டீரியா தானே, வைரஸ் தானே, அப்ப நல்லது தானே பண்ணுது. அதை விடுங்க, ஈஸி. இட்லிக்கு தோசைக்கு மாவாட்டுறீங்க, உடனே ஊத்தனா வருதா? இரு இப்பதான் அரைச்சி வச்சிருக்கேன், வெயிட் பண்ணு. எதுக்கு வெயிட் பண்றீங்க? கிருமி வரக்கு, பாக்டீரியா வரக்கு, வைரஸ் வரக்குங்க.
புளிச்சிருச்சு சொல்றோம் இல்லையா? தமிழ்ல புளிச்சிருச்சுன்னு தெரியுமா அர்த்தம்? கிருமி வந்துருச்சு, பாக்டீரியா வந்துருச்சு, வைரஸ் வந்துருச்சுங்க. அது அப்போ இட்லி தோசைங்கிறது பாக்டீரியா வைரஸ். ஆமாங்க, நம்ம பயன்படுத்துற எல்லா உணவுமே பாக்டீரியா வைரஸ் தாங்க. ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம நீங்க பன்னு ரொட்டி எல்லாம் செய்ய முடியாது. எல்லாமே வைரஸ் பாக்டீரியா தாங்க. புரிஞ்சுக்க, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. நமது உடம்புல கோடிக்கணக்கான பாக்டீரியா வைரஸ் இருக்குது, கிருமி இருக்குது. இதெல்லாம் நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த கோடிக்கணக்கான கிருமி பாக்டீரியா வைரஸ்ல ஏதோ 4 கெட்டது பண்ணுது. அப்ப என்ன சொல்லணும்? நமக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கெட்ட கிருமிகள். இப்ப நான் சொன்னது யாரும் சொல்லி இல்ல, இவங்க கிருமிகள்னாவே பயமுறுத்தில வச்சிருக்கானுங்க வேணுமுன்னே. கிருமி நல்லதுங்க, பாக்டீரியா நல்லதுங்க, வைரஸ் நல்லதுங்க. ஆனா கெட்ட கிருமி கெட்டது, நான் ஒத்துக்கிறேன். இந்த பிரிச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க ஏன் சொல்லி தரல? இதான் கேள்வி. புரிஞ்சுக்குங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நமது உடம்புல கோடிக்கணக்கான கிருமி இருக்குது, நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கு. உடம்புக்கு மட்டும்தான் தெரியும். உடம்புக்கு யாருக்கு தெரியும்? உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும்தான் தெரியும். இம்யூன் பவர்னு ஒன்று இருக்குது. அது யார் தெரியுமா? தைமஸ் சுரப்பி, கல்லீரல், லிவர், மண்ணீரல், ஸ்பிளீன், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள், இவங்கெல்லாம் முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற மனுஷங்க, உடம்புல இருக்கிற ஆட்கள். கிட்னி, சிறுநீரகம், கல்லீரல், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஏய் இங்க பாரு, ஒரு 4 கிருமி உள்ள வந்துருச்சு, இது நம்ம உடம்புக்கு கெடுதல், அதை கொள்ளணும்னு சொல்லி என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. எப்பொழுது உடம்புக்கு துரோகம் செய்யும், நான் ஒவ்வொரு தடவை பேசும்போது கிருமின்னு சொல்ல மாட்டேன், உடம்புக்கு துரோகம் செய்யும். ஏன் சொல்றேன்னா, நல்லது செய்து 1000 இருக்குன்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் உடம்புக்கு துரோகம் செய்கிற கிருமி நமது உடம்புக்குள் வருகிறதோ, நமது உடம்பு 4 வேலைகளை செய்து கிருமிகளை கொள்ளும். ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி. ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி. இப்ப நடத்திட்டு இருக்கிறது எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ். தமிழ்ல சொல்றேங்க. ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி. தமிழ்ல தெரியாது, ஈஸி. ஹெல்பர், அதே ஹெல்பரே தமிழ் தான். இப்பெல்லாம் ஹெல்பர், கில்லர், சப்ரசர் என்னன்னா, நல்லா கவனிங்க. எப்பொழுது கிருமி உள்ள வருதோ நமது உடம்பு சளியை உற்பத்தி செய்யும். சளிக்கு பேர் தான் ஆங்கில மருத்துவத்தில் ஹெல்பர். சளி மியூக்கஸ் ரத்தத்துல இருந்தா அதுக்கு வேற பேரு, லங்ஸ்ல வந்தா வேற பேரு. இப்படி சளிக்கு தாங்க 500 பேர் வச்சிருக்காங்க உடம்புக்குள்ள. நீங்க புரிஞ்சுக்கங்க. சளிக்கு சளி தமிழ்ல சளிங்க, இது இங்கிலீஷ்ல ஹெல்பர், மியூக்கஸ். அப்போ நீங்க புரிஞ்சுக்க, ஏன் சளி வந்த சிந்த சொல்றேன் தெரியுமா? சளியை சிந்தர் யாருக்கும் காய்ச்சலே வராது. எனக்கு காய்ச்சல் வந்து 20 வருஷம் ஆச்சு, 23 வருஷம் ஆச்சு. 2000 கடைசியா வந்துச்சு எனக்கு, 2000. 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷத்துல எனக்கு காய்ச்சல் வந்ததே இல்லை. ஏன்னா அப்பப்ப நான் கழிவுகளை வெளியேற்றிடுறேன். அப்ப ஹெல்பர் வந்த உடனே கிருமி வெளியே போயிருச்சுன்னா மற்ற 3 வேலை இல்லை, காய்ச்சல் வராது. இதாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தும்மல் வந்தா தும்மி, சளி வந்தா சிந்தி, வயித்தால போனா போய், வாந்தி வந்தா எடுத்துட்டீங்கன்னா காய்ச்சல் வராது. அப்ப காய்ச்சல் என்னன்னா ஹெல்பர். முதல்ல சளி வருது, நீங்க என்ன பண்றீங்க? சளி இழுக்கிறீங்க, அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, ஏதோ பண்றீங்கல்ல. அப்பதான் என்ன ஆகும்? ஓ, ஹெல்பர்னால கிருமியை கொல்ல முடியல, இவர் வாரு புரிஞ்சுக்காம உள்ள இழுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுன்னா, அப்புறம்தான் கில்லர் அப்படிங்கிற ஒரு மருந்து அனுப்பும். கில்லர்னு என்ன? அந்த பேரே பாருங்க, நோய் கிருமியை கொலை செய்யும் ஒரு மருந்து. இந்த மருந்து யார் தயாரிப்பா? உடம்பு தான். புரிஞ்சுக்குங்க. இந்த சயின்ஸ் புரிஞ்சா இனிமேல் ஹாஸ்பிட்டலே போக மாட்டீங்க. உடம்பில் உள்ள ஒரு கிருமியை கொல்வதற்கு சரியான மருந்து உடம்பால் மட்டுமே தயாரிக்க முடியும், எந்த கொம்பனாலையும் முடியும். அதுவே தயாரிக்குது, எதுக்கு நமக்கு மருந்து? இது என் கேள்விங்க. இங்க நான் புதுசா ஒண்ணு கேட்கலீங்க, இது எம்பிபிஎஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ங்க. ஓகே, இந்த கில்லர் என்ன பண்ணும்? நோய் கிருமியெல்லாம் கொன்றும். கொன்னு முடிச்ச உடனே சப்ரசர்னு ஒண்ணு வரும்.
சப்ரஸர் பாருங்க, பேரே பாருங்க. சப்ரஸர் என்னன்னா அந்த நோய் கிருமியை கொல்றதுக்கு ஒரு கெமிக்கல் வந்துச்சுல்ல, அந்த நோய் கிருமியை கொன்னதுக்கு அப்புறமா அது உடம்புல இருக்கக்கூடாதாமா. உடம்பு முடிவு பண்ணிருச்சு, கொன்னாச்சு, நோய் கிருமி கொன்னாச்சு. அது எதுக்கு? அதை கொல்றதுக்கு சப்ரஸர், சப்ரஸ் பண்றது, போதும் நிறுத்து அப்படிங்கிறது. முதல்ல ஹெல்ப்பருங்க சளிங்க, அப்புறம் கில்லருங்க மருந்துங்க, நோய் கிருமி கொன்ன உடனே அந்த மருந்தை இன்ஆக்டிவேட் பண்றதுக்கு சப்ரஸர். இது 3 முடிச்சுட்டா பேதி ஆகும். காய்ச்சலப்ப பாருங்க, எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுக்காம படுத்திருந்தீங்கன்னா 2-3 நாளுக்கு அப்புறம் பேதி ஆகும். பேதி ஆன உடனே காய்ச்சல் சரியா போகும். ஸோ இந்த கில்லரு, ஹெல்ப்பரு, இந்த சப்ரஸர்லாம் வெளியே போகும் பேதியில. எல்லாம் போய் முடிச்சுன்னா உடம்பு என்ன பண்ணும், கிளியர் பண்ணிட்டு, மெமரி அப்படின்னு என்னன்னா உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் இன்னைக்கு ஒரு கிருமியை பார்த்தேன், மோசமானது, அது வரைக்கும் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, இது உடம்பு கெடுதலானது, நான் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு மருந்து தயாரிச்சேன், அந்த மருந்தோட ஃபார்முலா இதுதான், கிருமியோட தன்மை இதுதான்னு அந்த சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, கிருமி அதை எப்படி கொன்னுச்சுங்கிற அந்த அறிவை ஒவ்வொரு செல்லுக்கும் எழுதி வைக்கிறது தான் மெமரி. இந்த அவேர்னஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. எப்போ உடம்புக்கு இம்யூன் பவர் ஆன் ஆயிடுச்சோ எய்ட்ஸ் குணமாயிருச்சு. ஒருவேளை காய்ச்சலே வரலன்னு வச்சுங்களேன், இப்படி சந்தேகப்படக்கூடாது. அந்த செல்லு புதுசா மாறலைன்னா அழுகி போய் கேன்சர். யாருக்காவது டெம்பரேச்சர் அதிகமானா பயப்படாதீங்க, ஐயோ கொதிக்குது. அப்பேற்பட்ட அறிவுள்ள உடம்பு காய்ச்சல் வந்தா மட்டும் ஏன் டெம்பரேச்சர் அதிகமானதுன்னா, இதை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் வாங்கன்னு சொல்லி அவங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.